ஓசூரில் அரசு பள்ளியில் பசுமை பூங்கா தோட்டம் அமைத்து அசத்தியமானவர்கள் திறந்து வைத்து பாராட்டிய மாவட்ட ஆட்சியர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி ஜூஜுவாடி பகுதியில் இயங்கும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேசிய பசுமை படை அமைப்பின் சார்பில் பசுமை பூங்கா மற்றும் காய்கனி தோட்டத்தை அந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியை மற்றும் மாணவர்களுடன் இணைந்து அமைத்துள்ளனர். இந்த பசுமை பூங்காவை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி கே.எம். சரை, ஓசூர் சார் ஆட்சியர் திருமதி பிரியங்கா மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் திருமதி டி. ஸ்னேகா ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் அந்த பூங்காவில் மரக்கன்றுகளையும் நடவு செய்தனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கத்திலும் பசுமையை வலியுறுத்தும் விதமாகவும் தன் தந்தை மறந்த ரெட்டி நினைவு வலியுறுத்தி தனது சொந்த நிதியிலிருந்து அரசு பள்ளிக்கு 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிதி மாநகராட்சி நகரமைப்பு திட்டமிடல் குழு தலைவர் மற்றும் மாமன்ற உறுப்பினருமான எம். அசோகா ரெட்டி இந்த பூங்கா அமைப்பதற்கு நிதியுதவி வழங்கியுள்ளார். இதேபோல பள்ளியின் சுற்றுச்சூழல் ஆசிரியை தேசிய பசுமை படை ஒருங்கிணைப்பாளருமான திருமதி ஸ்வர்ணா தனது சொந்த நிதியிலிருந்து 50,000 ரூபாய் மதிப்புள்ள காய்கறி செடிகள், விதைகள், மரக்கன்றுகள் உள்ளிட்டவற்றை வழங்கியுள்ளார். 2ஆம் வார்டு மாமன்ற உறுப்பினர் ஓசூர் மாநகராட்சி கல்வி குழு தலைவர் திரு எச். ஸ்ரீதர் அவர்களை 50வது பிறந்த நாள்கா பள்ளி பகலாகத்தில் 50 மரக்கன்றுகளை நட்டு பசுமை படை பணிந்து துவக்கி வைத்தார். தமிழ்நாட்டில் எங்குமே இல்லாத அளவில் ஒரு அரசு பள்ளியில் பசுமையை வலியுறுத்தி பூங்காவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் தோட்டங்களும் அமைக்க வேண்டும் என்ற முயற்சியின் காரணமாக இந்த பூங்கா மற்றும் தோற்றம் அமைந்துள்ளது. மேலும் வேளாண்மை, விவசாயம், உழவு என்பதற்கான பொருள்களை ஏற்று கல்வியில் மட்டுமே அறிந்து கொள்வதை விட மாணவர்கள் அனுபவ ரீதியாகவும் செய்முறையின் வாயிலாகவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது என ஆசிரியை ஸ்வர்ண தெரிவித்தார். மேலும் இந்த பூங்கா மற்றும் தோட்ட பராமரிப்பு பணிகளையும் மாணவர்களே ஆர்வமுடன் மேற்கொள்கின்றனர். ஆசிரியை ஊக்கம் காரணமாக எங்களை போன்ற மாணவர்கள் கிராமப்புறங்களில் மட்டுமே காணப்படும் இது போன்ற தோற்றம் பூங்கா அமைத்தல் என்பது பள்ளி பருவத்திலும் நாங்களும் கற்று அறிந்து கொள்ளும் விதமாக மேற்கொள்ளப்படும் இந்த முயற்சிகள் மிகுந்த ஆர்வம் ஏற்படுத்துவதாக மாணவர் சஞ்சய் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கே.பி. மகேஸ்வரி, 1வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அசோக், 2வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், என். நர்மதா தேவி, சுவர்ணா, தன்யா, ராஜசேகர், ஆனந்த ரெட்டி, கருணாநிதி, வெங்கடேஷ், கணேஷ், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், பள்ளி மாணவ மாணவியர்கள் உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். 15 కౌన్సిలర్గా ఉన్నాను. అయినా కూడా ఈ స్కూల్కి వచ్చి డెవలప్మెంట్కి స్టార్ట్ బేస్ ఇంకా నేను చూసుకొని ಹೆಚ್ಚು కమ్మి దీన్ని తీసుకువచ్చింది కూడా మనం హయ్యర్ సెకండరీ ఆమెకి హయ్యర్ సెకండరీ తీసుకొస్తుంది, స్ట్రెంత్ ఇంక్రీజ్ చేస్తుంది, బిల్డింగ్ ఇన్ఫ్రాస్ట్రక్చరు. ఈ హెచ్ఎంను బిటి మేడం స్వర్ణ అనేసి ఈ ತರ గార్డెన్ ఒక ప్రపోజల్ ఇచ్చి చేస్తామనేసి ఆయా చేస్తామని చెప్పేసి దాన్ని బ్యాలెన్స్ చేసి దాన్ని చెత్తని రిమూవ్ చేసేపాటికి సుమారుగా గలీజ్గా ఉండేది. చూస్తే పాములు కిలకలు జాస్తి ఉండేదానికి దాన్ని లిఫ్ట్ చేసి మొన్న ట్రాక్టర్లో తొలిపించి వేపించి ఇది తిరిగా ఈ ತರ ఎర్రమని తొలిపించి ఇంతంతా ఇన్ఫ్రాస్ట్రక్చర్ తీసుకొని వచ్చి ఒక గార్డెన్ మాదిరి ఏం ప్రశాంతం అంటే చిన్నవాళ్ళు వచ్చేపాటికి టీచర్స్ వస్తే లోపల వస్తే ప్రశాంతం కావాలని ఒకే ఏమోడదా దానికి నాకు హెచ్ఎం వీళ్ళు టీచర్స్ ఈఎం మెయిన్ కాన్సెప్ట్ మాకు సరణానయమ నాకు ఇట్లా కావాలా సార్ ఇట్లా కావాలా అంటే వాళ్ళు 19 కూడా 50,000 ఇచ్చిరి ఈ గార్డెన్కి అయ్యే. సార్ నాది ఒక 50,000 దీంట్లో వేసుకుండా నాది ఇన్వాల్వ్మెంట్ ఉంది అని చెప్పి వాళ్ళు ఒక 50,000 ఇచ్చిరి. దాన్ని అంతా చేసి నా షేట్లు అయినా దీంతో తెచ్చి ஸ்கூலுக்கு ஒப்பிஸ்தா ఉన్నాను. என்னுடைய பேர் ஸ்வர்ணா. நான் சோஷியல் பிடியா ஜிஹெச்எஸ் ஜூஜுவாடி ஸ்கூல்ல 12 வருடங்களாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் தான் நான் என்ஜிசி கிளப் இன்சார்ஜாவது பதவி எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்த உடனே இங்கே நம்ம நிற்கக்கூடிய இந்த இடம் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. இதை பார்த்த உடனே இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பூங்கா அமைக்கணும் அப்படின்னு தோணுது. அதுக்கான செலவு யார் பண்ணுவாங்க யோசிக்கும் போது எஸ்எம்சி தலைவர் அசோக் ரெட்டி சார் கிட்ட கேட்கும்போது அவங்க செஞ்சு கொடுக்குறோமா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்த கிளீன் பண்ணி அந்த வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாம் எடுத்து புதுசா மண் கொண்டு சேர்க்கறதுக்குள்ள கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படிப்படியா அப்படியே இந்த கார்டனை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸ்டார்ட் பண்ண இங்க எந்த ஒரு இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா விதமான பல வகைகள் எங்களுடைய கார்டன்ல வச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய நிறைய பிளான்ட்ஸை வச்சிருக்கிறோம். ஒரு அமைதியான சூழ்நிலையில பள்ளியில ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்ற எண்ணத்தோட ஒரு புத்தருடைய சிலையை இங்க வச்சிருக்கிறோம். எந்த ஒரு மாணவரும் நம்மளுடைய பள்ளி சூழ்நிலை
மாணவர்கள் என்னும்போது ரொம்ப வந்து அடித்தடி, அவங்க ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மனநூல் நிலையிலிருந்து தான் பள்ளிக்கு வருவாங்க. எவ்வளவு விதமான டென்ஷன் இருந்தாலும் இந்த பூங்காவுக்குள்ள வந்து வெளியில போறதுக்குள்ளால ஒரு அமைதியான சூழ்நிலையை வந்து இந்த பூங்கா வந்து ஏற்படுத்தி தருது. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய சத்துணவுல வந்து சத்தான உணவுகளை வந்து காய்கறிகளை வந்து கொடுக்கணுன்ற இந்த நோக்கத்தோடு ஒரு பள்ளியில வந்து காய்கறி தோட்டம் வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த காய்கறி தோட்டத்துல வந்து தக்காளி, வெண்டைக்காய், கீரை வகைகள், பச்சை மிளகாய், கேரட்டு, பீட்ரூட், ஏன்னா பலவிதமான காய்கறிகளும் இருக்கு, கீரை வகைகளும் இருக்கு. அதுல விளைச்சு அந்த காய்கறிகளை வந்து நம்மளுடைய சத்துணவு கொடுத்து அந்த சத்தான காய்கறிகளை வந்து சாப்பிடணும் மாணவர்கள் என்ற நோக்கத்தோட வந்து காய்கறி தோட்டத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கணும். ஸோ அந்த காய்கறி தோட்டத்துக்கு வந்து தேவையான தண்ணீர் வந்து மாணவர்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சோட கை கழுவுங்களா அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்றோம். இந்த கார்டனுக்கு தேவையான தண்ணீரை வந்து ஆர்ஓ வாட்டர் இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய வேஸ்டேஜ் தண்ணியை வந்து யூஸ் பண்ணி இந்த கார்டன் வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறோம். நிறைய வேஸ்ட் ரீப்ரொடியூஸ் பண்ற மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் ரீயூஸ் பண்ற மாதிரி நிறைய பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணி சின்னதா செடியை வளர்க்கறதுக்காக மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். மாணவர்கள் அதையும் வந்து பயன்படுத்தி நிறைய செடிகளை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து எல்லாமே சிட்டி லைஃபா மாறினதால மாணவர்களுக்கு வந்து விவசாயம் பத்தி தெரியாம போயிடுச்சு. எந்த செடியிலயா மரத்துலயா வெஜிடபிள் காய்கறிகள் வருதுன்னு தெரியாம போயிடுச்சு. மாணவர்களுக்கு பழைய நிலைமையை வந்து கொண்டு போகணும்ன்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு செடியை வைக்கும் போது விதையை வந்து முளைக்கும் போது ஒவ்வொரு மாணவர்களை வந்து கொண்டு போய் காமிச்சு அவங்க கையால வந்து விதைகளை வந்து நட சொல்றோம், செடியை வந்து வைக்க சொல்றோம். அது மாதிரி செய்யும்போது மாணவர்கள் ஒரு காய் நம்ம சாப்பிடக்கூடிய இதுல இருந்து தான் வருதான்ற அறிவு கூட அவங்களுக்கு வந்து வளருது. ரொம்ப வந்து அவங்க வந்து நேசிக்கிறாங்க அந்த காய்கறி தோட்டம் வந்து அமைக்கும் போது, அது ஒவ்வொரு பயிரை வந்து அவங்க வந்து பயிரிடும் போது. ஸோ இது மூலம் நம்மளுடைய சமுதாயத்துக்கு என்ன சொல்லணும்னா, இப்ப எங்க பள்ளியில இருந்து 1800 மாணவர்கள் படிக்கிறாங்க. ஒவ்வொரு மாணவரும் இங்க வந்து செடியை வச்சிருக்காங்க, ஆல்மோஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த செடிகளை நம்மளுக்கு நல்ல வந்து என்வரன்மெண்ட் வந்து பொல்யூஷன் இல்லாம பாதுகாக்கணும்ன்ற நோக்கத்தோட அந்த மாணவர்களுடைய மனதிலையும் அவங்க வீட்டிலையும் ஒரு செடியை வளர்க்கணும்ன்ற நோக்கத்தை வந்து ஏற்படுத்துறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அரசு பள்ளியில கூட இது மாதிரி ஒரு அழகான பூங்காவை வந்து அமைச்சு கொடுத்திருக்கு. எங்களுடைய எஸ்எம்சியினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். குட் மார்னிங் சார், என் பேர் வந்து வைஷாலி. இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க நாங்க கார்டன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லா குப்பையுமா, அப்புறம் ஃபுல்லா டாய்லெட்ல இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து இங்கதான் வந்துட்டு இருந்துச்சு. எங்க மிஸ் எல்லாருமே சொல்லி இங்க வந்து கார்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு எல்லாமே எங்க கார்டன் தான் பண்ணிருக்கோம். நிறைய மெடிசன் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு சார். அப்புறம் நிறைய இதுக்காக எங்க மிஸ் தான் ரொம்ப இதுக்கு வந்து நிறைய பண்ணிருக்காங்க சார். என்னோட நேம் வந்து சங்கீதா. ஸோ இங்க வந்துட்டு கார்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க. இதுக்காக வந்துட்டு அசோக் சாரும் அப்புறம் சொர்ணா மிஸ்ஸும் அவங்க எல்லாருமே சேர்ந்துதான் மணி பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி நிறைய பண்ணாங்க. இங்க வந்துட்டு நிறைய மெடிசினல் பிளான்ஸ் கூட இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லா மாதிரி பிளான்ஸும் இருக்கு. இங்க வந்தாலே ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டான பிளேஸ் மாதிரி இருக்கும். அதனால இந்த புத்தர் சிலை கூட பார்த்தா ஒரு மாதிரி ஒரு சைலன்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. எங்களுக்கும் கூட இது இங்க உள்ள வந்தாலே இந்த ட்ரீ இப்படிதான் வளருதா, இந்த செடி இப்படிதான் வளருதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ இதை பண்ணி கொடுத்த எங்க டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நிறைய பிளான்ஸ் கூட இருக்கு. அண்ட் ஈவன் நாங்க வந்துட்டு பிளாஸ்டிக்ல கூட நாங்க நிறைய பிளான்ஸ் எல்லாம் அந்த பாட்டில் வேஸ்ட் பண்ணாம அதை ரீயூஸ் பண்ணி நிறைய பிளான்ஸ் இங்க வச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் நிறைய வருது அதை பண்ண. ஸோ தேங்க்யூ. வீற்றிருக்கும் பெருந்தகைகளுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் எளிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அருமையான விழா, ஒரு அருமையான கரெக்டான நபர் வந்துட்டாங்க தலைமை தாங்கிறதுக்காக. அந்த மாதிரியான ஒரு விழா, அதாவது கல்வியால் எந்த உயர்வான நிலையையும் அடைய முடியலாம். வந்துட்டு ரொம்ப அவசர வேலை காரணமாக போயிட்டாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கல்வியால் மட்டுமே இந்த நிலையை அடைந்தவர்கள். ஸோ ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மோட்டிவேட் பண்றதுக்கு இவங்களை விட சரியானவங்க வந்து இருக்கவே முடியாது. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சிறப்பு மிகு விழாவிற்கு வருகை தந்து சென்ற கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் எஸ்எம்சி தலைவர்
பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், உறுப்பினர், அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஏற்கனவே உங்கள் பள்ளியில் சொன்னதுதான், தமிழ்நாடு அளவில் பேட்டிக்கு செல்லும் போது வணக்கம் சொன்ன திருப்பி அழகா அருமையா சொல்ற ஒரே ஒரு கல்வி மாவட்டம் நமது ஒசூர் கல்வி மாவட்டம் தான். கிட்டத்தட்ட 1700 மேல்நிலைப்பள்ளி ஜூஜுவாடியில் ஒரு விழா அப்படின்னு சொல்லும் பொழுது மிக அமைதியா அழகா வேலையில சொல்லி அழகா உட்காந்துருக்கீங்க. இது மனசுக்கு உண்மையை சந்தோஷமா இருக்கு. ஒரு நாட்டினுடைய தலையெழுத்து பள்ளியின் வகுப்பறை நிர்ணயிக்கப்படுகிறது. டெஸ்டினேஷன் ஆஃப் த நேஷன் பிகின்ஸ் ஃப்ரம். கற்பித்தல் செயல்பாடுகள் நடந்தால் நமது நாடு உலக அளவில் ஒரு நல்ல இடத்திற்கு வரும். உலகத்திலேயே தோல்வியே கண்டிராத ஒரே ஒரு அரசன் மாவீரன் அலெக்சாண்டர். அவருடைய வயசுல இந்த உலகத்தையே தன்னுடைய கைக்குள்ள எடுத்துட்டு வந்தார். அப்போ எல்லாரும் கேட்கிறாங்க, 25 வயதுக்குள்ள நான் இந்த உலகத்தையே கைக்குள்ள வந்து காரணம் என்னுடைய ஒரு நல்ல இடத்துக்கு வர கேட்கப்படுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர், சார் ஆட்சியர், அதுக்குரிய நம்ம மேடம், இவங்க எல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுல ஒரு மாபெரும் இடத்திற்கு வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இவர்களை நீங்கள் இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கொண்டு நன்றாக எங்களுடைய பள்ளிக்கு வந்த அத்தனை IAS ஆபீசர்கள் இளம் பகிர்ந்து கொண்டவர்கள். அது என்னுடைய மன ஒசூர் மாநகராட்சி கல்விக்குழு உறுப்பினர் திரு ஸ்ரீதர் சார் அவர்கள், டவுன் பிளானிங் கமிட்டி சேர்மன் திரு அசோக் சார் அவர்கள், நமது மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு கௌரவிக்கும் நிகழ்வு. ஒசூர் மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஓ சார் சொன்னாங்க, மற்ற எந்த ஸ்கூல்லையுமே பார்த்ததில்லை, வணக்கம் சொல்ல உடனே நீங்க வணக்கம் சொல்றீங்க. ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்காக இருக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு ஆக்சுவலி இந்த நிகழ்வுல பங்கேற்கக்கூடியவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் KF மேடம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பிஸி ஷெட்யூல் இருந்ததால டைம் அவங்களால இங்கே இனாகரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் இருந்தது. ஸோ மேடம் asked me to convey her best wishes and all the very best for forthcoming exams. எல்லாருமே நல்லா பண்ணணும்னு மேடம் விஷ் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாருமே மேடமுடைய சொன்ன வார்த்தைக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் யுவர் ஓன் மோட்டிவேஷனுக்காக நல்லா பண்ணணும், அதுக்கு நல்லா படிக்கணும். இப்போ 1 பீரியட் போயிருக்கா ரிவிஷன்ல இருந்து, அதுக்கு போயிட்டு நீங்கள் மேக்கப் பண்ணணும். வீட்டில் கூட போயிட்டு படிக்கணும். அண்ட் கிளாஸ்லையும் நல்லா கவனிச்சு நல்லா படிங்க.
ஏஹெச்எம் மேடம் படிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்கூலில். கேட்கறதுக்கே வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இத்தனை குழந்தைங்க இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்களா, எல்லா ஃபீல்டுமே நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் we are very proud of you, very very proud of you. உங்க அச்சீவ்மெண்ட்ஸ் உடைய சப்போர்ட்டுக்கு எப்பவுமே கூட நிற்கிற டிக்னிட்டரிஸ் இங்கே இருக்கிறவங்க ஸ்டேஜ்லையும் வந்து அவங்களுக்கும் வந்து ஐ வுட் லைக் டு தேங்க். நாட் ஜஸ்ட் ஃபார் உங்களுடைய கட்டமைப்பு வசதிகள், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா மட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணாம உங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட ஏதாவது சப்போர்ட் இருந்ததுன்னா அதுவும் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்டப்போ வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க ஸ்கூல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க, என்ன ஒரு போட்டி வந்தாலுமே அதை பார்ட்டிசிபேட் பண்ணணும். வெற்றி பெறோமோ இல்லையோ அது கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும். பரவாயில்ல, even if you lose it's okay. அந்த பார்ட்டிசிபேஷன்லயே வந்து ஒரு ருசி இருக்கும். அந்த ஃப்ளேவர் எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டு தான் நீங்க வந்து ஃபியூச்சர்ல ஒரு நல்ல இடத்துலயோ இல்ல ஒரு நல்ல படிப்புலயோ வந்து நீங்க போயிட்டு நுழைவீங்க. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பா நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஃபுல் மனசோட பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஈவன் ஒரு ஸ்பீச் கேட்டுட்டு இருந்தாலுமே பரவாயில்ல, இல்ல ஒரு ஸ்பீச் நீங்க கொடுக்கறதா இருந்தாலுமே பரவாயில்ல, ஃபுல் இன்டென்ஷன் ஃபுல் மைண்டோட நீங்க பண்ற மாதிரி நீங்க பார்த்துக்கங்க. படிப்புல மட்டும் இல்லாம மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல கூட நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கீங்கன்னு மேடம் சொன்னாங்க. அது ப்ளீஸ் தொடர்ச்சியா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து நல்லா விளையாடுங்க, புக்ஸ் படிங்க. All of this will take you a long distance in life. Apart from that, my request to the HM and the teachers will be that you will the exam முடிக்கிற சமயத்துல please give them good career counseling also, career guidance also, so that they enter the right course is very suitable for them. All the very best. Exams are நல்லா பண்ணுங்க. Thank you. தெரியல that உங்க garden prepare பண்றதுல one of your teachers has also participated, even contributed from their own pocket. Thank you very much. PT social teacher PT Swarna, okay, very proud of you and please keep it up. Thank you.